Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எல்லாரும் சூப்பராக எழுதியிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் தான் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டேன், ஐ காட் 90+ மேலே நான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு. ஸோ அந்த 2 எக்ஸாமில் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணி எடுத்ததுனால ஸோ இது கவர்மெண்ட்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ அதனால் இது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் வீடியோக்கு லைக் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி பிளான் எல்லாமே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் நான் வீடியோவில் சொல்கிறேன். பேலன்ஸ் 2 கொஷின் பேப்பருடைய PDF வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் PDF, மாடல் கொஷின் பேப்பரோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எப்படி உங்களுடைய டியூஷனில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். Monday to Friday ஈவினிங் 6:30 8 வரைக்கும் 1.5 hour வந்து மெயினாக மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அதிகமாக எடுப்போம். பட் எல்லா சப்ஜெக்ட்டுமே தான், பட் மெயினாக வந்து மேக்ஸுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒருவேளை நீங்கள் நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நான் இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாமே நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது எடுக்கிறது தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கும் அப்லோட் பண்ணி நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 22 வந்து கம்பல்சரி. 13 என்ன கேட்டிருக்காங்க, இனர்ட்டி அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது. அதே மாதிரி பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அட்டாமிசிட்டியோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 22 கம்பல்சரி பாருங்கள். A charge of 12 coulomb flow through a bulb in 5 seconds. What is the current through the bulb? So very important question, அது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது 4 மார்க் பாருங்கள். 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டே தருவாங்க, அது பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ், இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி ஓம் லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 4 மார்க். ஓகேங்களா, ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது 25 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்படி ஒரு கால்குலேஷன் சம் தான் ப்ராப்ளம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். 27th கொஷின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிப்லரின்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கிப்லரின்ஸோடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் 28லேயே வெரி இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ட்ரிபிள் ஃபியூஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 29லேயே ட்ரிபிள் ஃபியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி நேம் த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் இன் மேல், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அசன் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது 32 வெரி இம்பார்ட்டன்ட். கிராம் மாலிகுலர் மாஸு. ஸோ அந்த கால்குலேட் பண்ணுறது H2O ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் பை கன்வென்ஷன் த கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் என்ன அப்படிங்கிறது, அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் ஆர் டேக்கன் ஆஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் 21 மார்க் முழுசாக இந்த பார்ட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். வச்சு 7 மார்க் வெறும் 3 கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க. 28 மார்க்கு. ராக்கெட் ப்ரொபல்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில். அதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். பாயில்ஸ்லாம். அதே மாதிரி ஒய் டஸ் த ஸ்கை appear in blue? So what is mean by electric current? LED stand for. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. salient features of modern atomic theory. நவீன ஆவர்த்தன அட்டவணை கோட்பாடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் ஒய். ஸோ ரீசனபிள் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். 2 கண்டிஷன்ஸ் ஃபார் ரஸ்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய தடவை இந்த ரஸ்டிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்.
அதே மாதிரி இந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் அந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த இது போக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ அந்த கொஸ்டின்ஸு. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு ஒரு கொஷின்ஸ் வரும். அது அப்புறம் எல்இடி பல்பை வச்சு ஒரு கொஷின் வரும். எல்இடி அட்வான்டேஜஸ் ஓவர் எல்இடி டிவி ஓவர் நார்மல் டிவி. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ஸோ மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இதில் படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் 2 கொஷின் பேப்பர் இருக்குது. அதில் உள்ளது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஷுவராகவே 75க்கு 70+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் PDF ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட்.